ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் உள்ள குப்பம் சட்டமன்ற தொகுதி தெலுங்கு தேச கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடுவின் சொந்த தொகுதியாகும். நாடாளுமன்ற தேர்தலுடன் ஆந்திர மாநில சட்டமன்றத்திற்கும் நடைபெற இருக்கும் தேர்தலில் 8வது முறையாக சந்திரபாபு நாயுடு சட்டசபைக்கு அங்கிருந்து போட்டியிட இருக்கிறார். அவரை எதிர்த்து ஆளும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் சித்தூர் மாவட்ட ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவரும் ஆந்திர மேல் சபை உறுப்பினரும் குப்பம் சட்டமன்ற தொகுதியின் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளருமான பரத் போட்டியிட்டிருப்பதாக அக்கட்சி அறிவித்துள்ளது. இந்த நிலையில் குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சாந்திபுரம் அருகே சிலர் சந்தன கடத்தல் வீரப்பனுக்கு நினைவு தூண் ஒன்றை அமைத்து அவருடைய புகைப்படத்தையும் அங்கு நிறுவியிருந்தனர். இந்நிலையில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அந்த பகுதிக்கு வந்த மேல்சபை உறுப்பினர் பரத் வீரப்பன் நினைவு தூணை திறந்து வைத்தார். தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா ஆகிய மாநில போலீசாருக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கி போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்ட பிரபல சந்தன கடத்தல் வீரப்பனுக்கு அமைக்கப்பட்ட நினைவு தூணை ஆளுங்கட்சியை சேர்ந்த மேல்சபை உறுப்பினர் ஒருவர் திறந்து வைத்திருப்பது அரசியல் ரீதியாக பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மகா சிவராத்திரி நீங்க விழிப்புணர்வா இருந்தா இதனால் மகத்தான நன்மை நாம் சம்பாதிச்சுக்க முடியும். ஆதியோகியின் அருளில் சத்குருவால் சக்தி ஊட்டப்பட்ட ருத்ராட்சம் இலவசமாக பெற ஆன்லைனில் பதிவு செய்யவும். விவரங்களை SMS-இல் பெற மிஸ்டு கால் கொடுங்கள் 8300083000. இந்த ஒரு நன்மை தமிழ் மக்களுக்கு எல்லாமே சேரணுன்றதே என்னுடைய ஆசை, என்னுடைய அருள்.